வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2026 கேலண்டர் வந்து எனக்கு மந்த்லி கேலண்டர் கிடச்சிருக்கு. இந்த ஜனவரியில் வந்து எந்தெந்த நாள் விசேஷ நாள்னு சொல்லிட்டு இதில் ஃபுல் டீட்டெயில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த நாள் எதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நியூ இயர் வந்துட்டு இங்கிலீஷ் வருஷ பிறப்பு இருக்கு இல்லையா, அது வந்து வியாழக்கிழமை ஜனவரி 1 பிறக்குது. தமிழ் பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து மார்கழி 17. அந்த அன்னைக்கு வந்துட்டு பிரதோஷம், நல்ல நாளில் தான் வந்து நியூ இயர் பிறக்குது. இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்கும் நல்லதாகவே அமையட்டும். அடுத்தது வந்து 2ஆம் தேதி வந்துட்டு முகூர்த்த நாள், வெள்ளிக்கிழமை வந்து முகூர்த்த நாள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த சிம்பிள்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு டேட்லேயும் இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. இது நம்ம தெரியாதவங்களாம் கீழே பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், சில இது தான் தெரியும், எல்லாமே தெரியணும்னு இல்லைல்ல. ஸோ அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்மைலி சிம்பிள் மாதிரி இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும், அதாவது 18, 19, மார்கழி 18, 19 வெள்ளி சனி வந்துட்டு பௌர்ணமி. அடுத்தது வந்து 4ஆம் தேதி எதுவுமே போடலை. 5ஆம் தேதி வந்துட்டு முகூர்த்த நாள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சந்திராஷ்டமம் வந்துட்டு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த டே வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி கேலண்டரில் பார்ப்போம். பட் இதில் வந்து மந்த்லி கேலண்டர்லேயே வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு சங்கடகர சதுர்த்தி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வருது. அது வந்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வருது. 8ஆம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா சஷ்டி வருது, முருகனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. 9ஆம் தேதி அதே மாதிரி முகூர்த்தம் ப்ளஸ் வந்து சஷ்டி வருது வெள்ளிக்கிழமை. 10ஆம் தேதி வந்து ஒன்றும் இல்லை, தேய்பிரை அஷ்டமி மென்ஷன் பண்ணியிருக்குது. 11ஆம் தேதி வந்து தேய்பிரை அஷ்டமி. இந்த அஷ்டமியில் வந்து நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 12ஆம் தேதி வந்து நவமி. 13ஆம் தேதி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏகாதசி, பெருமாளுக்கு உகந்த நாள் 13, 14. இது வந்துட்டு செவ்வாய் புதன் 2 நாளும் வருது. 15 பாருங்கள், நமக்கு தமிழர் திருநாள் வந்துட்டு ஆரம்பிக்குது. அதாவது பொங்கல் பண்டிகை வருது இல்லையா, அது ஆரம்பிக்க போகுது. பொங்கல் பண்டிகை வந்துட்டு தை 1ஆம் தேதி ஜனவரி 14 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்துட்டு திருவள்ளுவர் தினம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரதோஷம் இருக்குது, ஏகாதசியும் இருக்குது. 17ஆம் தேதி சனிக்கிழமை வந்துட்டு உழவர் திருநாள். நமக்கு வந்து இந்த 3 நாளும் வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து ஆஃபீஸ் எல்லாமே வந்து 3 நாள் லீவ் கிடைக்கும். நம்ம நிறைய பேர் வந்து சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அடுத்தது வந்து 18ஆம் தேதி வந்து அமாவாசை. 19ஆம் தேதி ஒன்றுமே போடலை. 20ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் பிறை, அது எனக்கு தெரியல சரியா, 3ஆம் பிறை. 21ஆம் தேதி வந்து எதுவும் இல்லை. 22 வந்து பார்த்துட்டிங்கன்னா சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி கிடையாது, சதுர்த்தி விநாயகனுக்கு உகந்த நாள். அதே மாதிரி 23 இல்லை. 24 வந்துட்டு 24 சஷ்டி விரதம். 25ஆம் தேதி வந்துட்டு சிவராத்திரி. 6ஆம் தேதி வந்து வாஸ்து செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். அந்த அன்றைக்கி வந்து குடியரசு தினம் எப்போ வருதுன்னா திங்கக்கிழமை வருது. ரிப்பப்ளிக் டே, நம்ம இந்தியன் ரிப்பப்ளிக் டே வந்து ஜனவரி 26 அந்த டேட்டு. அடுத்தது வந்து 27ஆம் தேதி அன்றைக்கி வந்து நவமி. இந்த அன்றைக்கி வந்து கிருத்திகை, நம்ம முருகனுக்கு உகந்த நாள் வருது இல்லை, டியூஸ்டே. அப்போ வந்து செவ்வாய்க்கிழமையும் வருது, கிருத்திகையும் வருது. அந்த அன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு 28 வந்துட்டுமே ஏகாதசியும் அப்புறம் முகூர்த்த நாள். 29ஆவதுமே ஏகாதசி. 30ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா பிரதோஷம். இப்போ பிரதோஷம் வந்து இந்த மாதத்தில் 2 தடவை வருது. அதாவது இப்போ ஜனவரி 1ஆம் தேதியும் வருது, நியூ இயர் அன்றைக்கும் பிரதோஷம் போட்டிருக்கு. இப்போ ஜனவரி வந்து 30ஆம் தேதி பிரதோஷம் வருது. இந்த மாதத்தில் ஜனவரியில் பாருங்கள், தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வந்துட்டு பிரதோஷம் வருது, 30ஆம் தேதியும் பிரதோஷம் வருது. அப்போது ஜனவரியில் வந்து நமக்கு 2 பிரதோஷம் வருது. நம்ம வந்து பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில் போய்ட்டு எல்லாமே வந்து நல்ல சாமி கும்பிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அடுத்தது வந்து 31 சனிக்கிழமை. இப்போ வந்து ஜனவரி 1லேருந்து 31 வரைக்கும் எந்தெந்த நாள் வந்துட்டு நல்ல நாள், எதுக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதில் கீழே பார்த்துட்டு வந்து டிசம்பரோடது, அதாவது 25ஓடது டிசம்பர். அப்புறம் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபெப்ரவரி, நெக்ஸ்ட் மந்தோடது. இதுவும் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதாவது ராகு காலம் எப்போ வருது, குளிகை, யமகண்டம் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் வருதுன்னு சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேலண்டர் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம டெய்லி கேலண்டர் போய் ஒன்றா பார்க்குறதுக்கு இந்த மந்த்லி கேலண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பயனடைச்சிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தது February மந்த்தோட நான் பார்க்குறேன் உங்களை.